வாகைச்சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்பத்தா பார்த்தோம்னா அவங்க தேவி பாண்டி அவங்க கிட்ட வந்து பணம் கொடுக்குறாங்க. இப்போ எதுக்கு அம்மாச்சி பணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடி நான் உனக்கு நகை வாங்குறதுக்காக தான் அந்த பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் போய் உனக்கு பிடிச்ச மாதிரிக்கு ஒரு நகையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே தேவியும் பாண்டியும் சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பார்த்தோம்னா நகை வாங்குறதுக்காக போகிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து நகையை வாங்கிட்டு வரவும் உடனே வந்து அப்பதான் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரெண்டு பேரும் போய் நகையை வாங்கினீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம்மாச்சி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நகையை கொண்டு போய் காட்டுறாங்க. அப்போ வந்து ஜீவா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறேன்னு சொன்னாங்க, ஆனா என்னமோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாங்க, அதுக்கப்புறமா அங்கே அப்பாத்தாவை கூட்டிட்டு ரூமுக்குள்ளே போய் என்னமோ அவங்க மூணு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. என்னமோ நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டாக்கி உடனே இந்த அப்பாத்தா என்கிட்ட சண்டைக்கு வந்துடும். சரி என்னைக்காவது ஒரு நாள் தெரியாமையா போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா அதிகாரிகள்லாம் வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அப்பத்தா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, எங்க பாண்டிங்கிறது யார் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அங்கே ஜீவா மீனாட்சின்னு வீட்டுள்ள அவ்வளோருமே இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் தான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு நீ நகை கடையில் டூப்ளிகேட் நோட்டை கொண்டு கொடுத்துட்டு வந்துருப்ப அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மனவும் ஜீவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம தானே டூப்ளிகேட்டை ரூபாயை வச்சோம், அந்த ரூபாய் எடுத்துட்டு இவங்க வந்து நகை வாங்குறதுக்காக போயிருக்கிறாங்க போலுக்கு. நம்ம கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோன்னு சொன்னாங்க, ஆனா அப்பத்தா என்னன்னா நகை வாங்குறதுக்காக இவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குறாங்க. பணத்தை கொடுத்து நகையை வாங்கிட்டு இவன் வந்து வசமா மாட்டிக்கிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவும் மனவும் நினைக்கவும், அப்ப மனம் வந்து நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானே, எனக்காக தானே வந்து ஜீவா 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்தான், இப்போ அதனால தானே வந்து இந்த மாதிரிக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அடுத்ததா பார்த்தோம்னா பாண்டியை அரெஸ்ட் பண்ணவும், அப்போ அப்பத்தாவும் தேவியும் வந்து அவனை விடுங்க நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கும் போதே, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இவன் டூப்ளிகேட் ரூபாயை கொடுத்து இவன் நகை வாங்கிட்டு வந்திருக்கிறான், இவனை விடுறதுக்காகது அந்த கடைக்காரங்க வந்து இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகவும், இப்போ தேவி வந்து அப்பத்தா கிட்ட சொல்றாங்க, அப்பத்தா என்ன பார்த்தா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, எப்படியாவது அவர் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா வந்து மீனாட்சி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனாங்கன்னு சொன்னீங்க, அப்ப நகை எடுக்கிறதுக்காக தான் போனாங்களா, சரி இவ்வளவு பணம் அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்பத்தா வந்து பார்த்தோம்னா, எங்க பாரடி இந்த விஷயம்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபத்துல அவங்க திட்டி விடவும், அப்ப வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இவ்வளவு ரூபாய் இவங்களுக்கு எப்படி, அது மட்டும் இல்லாம டூப்ளிகேட் ரூபான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குன்னு ஒண்ணும் புரியல, கேட்டாக்கி தப்பத்தான் நம்ம எல்லாரும் போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க, என்னமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப ஜீவாவோட அப்பாவும் வந்து அவங்க சொல்றாங்க, அம்மா வந்து என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல, நம்ம கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரூம் போய் அடைச்சிக்கிட்டு அங்க யாருக்கிட்டையும் போன்ல பேசிட்டு இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கவும், அப்ப அப்பத்தா பார்த்தோம்னா வாசுதேவனுக்கு தான் போன் பண்றாங்க. வாசுதேவன் சொல்லுங்கம்மா அப்படிங்கும் போது, என்ன சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களால பாருங்க எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்கு தெரியுமா, என் பேரனை இந்த மாதிரிக்கு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கவும், என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது, எங்களுக்கு டூப்ளிகேட் பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அப்பத்தா கோபத்தோட கேட்கும் போது, உடனே வாசுதேவன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னம்மா பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பார்த்தோம்னா அப்பத்தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது சொன்னதுமே உடனே வாசுதேவன் வந்து கண்டிப்பா சான்ஸே கிடையாது, நான் கொடுத்தது எல்லாமே ஒரிஜினல் ரூபாயாக்கும், நான் இப்பவே நான் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா தேவி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, அம்மாச்சி எப்படியாவது அவரை காப்பாத்துன அப்படிங்கும் போது, நீ கவலைப்படாத நானும் ஸ்டேஷனுக்கு போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தோம்னா அவங்க கிளம்பும் போது, உடனே மனம் வந்து அங்க பாரு அப்பத்தா நானும் வரேன், நீ எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என் கூட யார் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மட்டும் அவங்க தனியா ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறாங்க. அப்ப மனம் வந்து ஜீவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜீவா இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து காரணம் நான் தானே, என்னால தானே 5 லட்ச ரூபாய் நீ டூப்ளிகேட் பணத்தை கொண்டு வச்ச, அந்த ரூபாய் எடுத்துட்டு தான் இவங்க நகை வாங்குறதுக்காக போயிருக்கிறாங்க போலுக்கு, இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லும் போது, உடனே ஜீவா வந்து சொல்றாங்க, இங்க பாரு மனோ, என்ன நடந்தாலும் சரிதான், ஆனா விஷயத்த மட்டும் நீ வெளியே விட்டுறாத, என்னதான் நடக்குன்னு பாக்கலாம், அது மட்டும் இல்லாம அப்பத்தாவுக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ இதை பாட்டுக்கு உளறி வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப மனவும் ஜீவா சொன்னதுக்கு சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வாசுதேவன் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க. அப்பதான் அவங்க வரவும், அப்ப அதிகாரிகிட்ட வந்து வாசுதேவன் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும் போது, உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த கடை ஓனர்கிட்ட நானே போனை பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் பார்த்தோம்னா கடை ஓனருக்கு போன் பண்றாங்க. அங்க பாருங்க, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அது என்னன்னு தெரியல, அதனால நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருங்க, நான் தான் வாசுதேவன் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து அவரும் பார்த்தோம்னா வாசுதேவனுக்காக அவங்க பாண்டி மேல கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாங்கிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வாசுதேவன் வந்து அந்த பணத்தை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், சரிங்க உங்களுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிருந்தேன்னு சொல்லிட்டு கடைக்காரரும் வாபஸ் வாங்கிருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பாண்டி வெளியே வரவும், உடனே அப்பத்தா வந்து வாசுதேவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க உண்மையிலேயே நீங்க கொடுத்த பணம்னா எப்படி டூப்ளிகேட்டா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்க வாசுதேவன் வந்து சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா அப்படி மாறதுக்கு
வாய்ப்பே கிடையாது. வேணும்னா நான் அடிச்சு கூட சொல்லுவேன். ஆனா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அப்பத்தாவுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது. ஆமாங்க, நான் சொல்ல போனாக்கி நான் வந்து பணத்தை அன்னைக்கு எடுக்கும் போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு பணம் எடுக்கும் போது இந்த மாதிரி டூப்ளிகேட் ஆகி போச்சுது, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சரி என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தா அங்க இருந்து கிளம்பி போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்துருந்தாங்க. பாண்டியை கூட்டிட்டு வரவும் உடனே தேவி வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் போது உடனே சக்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னதான் பாண்டி ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே டூப்ளிகேட் பண்ணா எப்படி ஆகும் உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாண்டியும் தேவியும் பார்த்தோம்னா அவங்க அப்பத்தாவை தான் பாக்குறாங்க. அப்ப மீனாட்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்க பாருங்க அப்பத்தா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது, நீங்க யாருக்கு போன் பண்ணினீங்க, யாருகிட்ட இருந்து பணம் வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்கவும் உடனே அப்பத்தா பார்த்தோம்னா என்னடி நீங்களாம் என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்களா என்ன, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் கைமாத்தா பணம் கேட்டேன், அதுதான் அவங்க பணத்தை கொடுத்தாங்க, ஏதோ தவறுது நடந்திருக்கு போலுக்கு, அது கடைசியில் அவங்களே சரி பண்ணிட்டாங்க, இதை பத்தி நீங்க யாரும் பேச வேண்டாம் அப்படிங்கும் போது சரி நீங்க கடன் வாங்குனீங்களா அது யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஒழுங்கு மாதிரியே இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு போங்க, இதுக்கு பிறகு இந்த மாதிரி விஷயத்த பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அப்பத்த கோபத்தோட திட்டவும் அப்ப எல்லாரும் பாக்குறாங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்குது இந்த அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. அப்ப மீனாட்சி பார்த்தோம்னா ரொம்பவே குழப்பத்தோட இருக்கவும் தேன்மொழி இங்க வராங்க. வந்ததுமே மீனாட்சி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இல்ல இந்த அப்பத்தா கைமாத்தா யாருக்கிட்டயே பணம் வாங்கியிருக்கதா சொன்னாங்க, எதுக்காக இவங்க பணம் வாங்கணும், அப்படி அந்த பணத்தை கடன் வாங்கி தான் நகை வாங்கணுமா என்ன, அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, இவங்க கடன் வாங்கின மாதிரி தெரியல, இவங்களுக்கு அவ்வளவு ரூபா பணத்தை அவங்க சும்மா தான் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது, ஆனா சும்மா கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஆதாயம் இல்லாம இருக்காது, ஏதோ ஒரு தப்பு இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜீவா தான் அந்த டூப்ளிகேட் பணத்தை கொண்டு வச்ச விஷயம் மீனாட்சிக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இவங்க அப்பத்தாவுக்கு யார் இவ்வளவு ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க அதை கண்டுபிடிச்ச தீரணும்னு சொல்லிக்கிட்டு ஜீவா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மீனாட்சியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அப்ப ஜீவா பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, எப்படியும் அப்பதான் ஃபோன் பண்ணினாங்களா, அந்த ஃபோன் நம்பர் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா யாருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, யார் இவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சிடும், எப்படியாவது இந்த மொபைலை எடுத்து அந்த நம்பரை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் மீனாட்சியும் நினைக்கிறாங்க அப்பத்தாவோட ஃபோன் நம்பரை நம்ம பார்த்தோம்னா அவங்க ரூம்ல போய் யாருக்கு ஃபோன் பண்ணினாங்க விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த நம்பரை வச்சு இவங்களுக்கு யார் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திருடுதனத்தை நம்ம கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீனாட்சி நினைக்கவும் மீனாட்சியும் ஜீவாவும் பார்த்தோம்னா அப்பத்தாவோட மொபைலை அவங்க யாருக்கு தெரியாம எடுக்கிறதுக்காக ஒண்ணு போல வராங்க. அப்ப ஜீவாவை பார்த்ததுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க, அம்மா நீ எதுக்காக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஜீவா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீ எதுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா மீனாட்சி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி நீ எதுக்காக வந்துன்னு சொல்லு அப்படிங்கும் போது அப்பத்தா மொபைல்ல உள்ள நம்பரை பாக்குறதுக்காக தான் வந்தேன், அவங்களுக்கு இந்த பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் அவங்களுக்கு தெரியாம அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் மொபைல் எடுக்கிறதுக்காக வந்த அப்படிங்கவும் அப்ப நீ எதுக்காக வந்து அப்படிங்கும் போது இங்க பாரு மீனாட்சி நீ எதுக்காக வந்தியோ அதே விஷயத்துக்காக தான் நானும் வந்திருக்கிறேன், இவங்களுக்கு இவ்வளவு ரூபா பணத்தை கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோர் ரூம்ல இன்னும் பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன ஜீவா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே வான்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தோம்னா வாசுதேவன் ஒரு பேக்ல ரூபா கொடுத்தாங்களா, அந்த பணம் கட்டுக்கட்டா அதுல இருக்குது, பாத்தியா இவ்வளவு பணத்தையும் அவங்க யாருகிட்ட இருந்து வாங்கினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப இந்த விஷயமா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கும் போது அப்ப ஜீவா சொல்றாங்க, அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை நான் தான் எடுத்தேன், அது மட்டும் இல்லாம டூப்ளிகேட் பணத்தை வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ஒரு பக்கம் அவங்க சொல்றாங்க. இதை கிட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க, இது என்னது, இது வீடா என்னதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, உங்களுக்குள்ளேயும் நீங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது எங்க பாரு மீனாட்சி நான் பணத்தை எடுத்தது ஒரு விஷயத்துக்காக தான் நான் எடுத்திருக்கிறேன், ஆனா இவங்களுக்கு இவ்வளவு பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும், அதுக்கு அப்பத்தாவோட மொபைல் நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை நம்ம முடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த மொபைல் எடுக்கிறாங்க. அந்த மொபைல் எடுக்கும்போது வாசுதேவனோட ஃபோன் நம்பரை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்தது என்னதான் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.